முட்டை இல்லாமல் ராகி ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஈரப்பதம் இல்லாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் போல் மெல்டட் பட்டர், 1 கப் போல் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் போல் மில்க். மிதமான சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ வடிகட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. 1 கப் போல் ராகி மாவு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் போல் நட்ஸும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணாதீங்க, மிக்ஸ் ஆகாது. அதனால் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 6 இன்ச் டின்னில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப டேப் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சுட்டு ஒரு 20 25 நிமிஷத்துக்குள்ளே பேக் ஆகி வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டு பீஸ் போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ப்ரௌனி பண்ணி போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணது தான். நான் ப்ரௌனி ஆர்டர் வரல, அதனால் ராகி ப்ரௌனி குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் அந்த ப்ரௌனி டேஸ்ட் எனக்கு வரல. ஸோ ஆனாலும் ராகி ப்ரௌனி சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆர்டர் பண்ணணும் கேட்கலாம் அப்படின்னு